அனைவருக்கும் வணக்கம். இது ஆடி அமாவாசை அன்னைக்கு நான் எடுத்த வீடியோ தான். கோவிலுக்கு போயிருந்தது, கோமாதாவுக்கு சாப்பாடு வச்சது, காகத்துக்கு உணவு வச்சது, இது எல்லாமே இதுல காட்டியிருப்பேன். இந்த வீடியோ பதில நான் சொல்ல போற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு சகோதரி போன வாரத்துல ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சாமி கும்பிட்டா சாமி நம்மளை சோதிக்கும், சாமி கும்பிடாதவங்க நல்லா தானே இருக்காங்க, நீ ரொம்ப சாமி கும்பிடாத அப்படின்னு சொல்லி எனக்கு எல்லாம் சொல்றாங்க, அதனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நானும் கேட்டிருக்கேன். நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா நமக்கே தோணும், சாமி கும்பிட்றதுனால ரொம்ப கஷ்டப்படுறோமோ அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள்லாம் தோணும். ஆனா நமக்கு கடவுள் செஞ்ச நல்லதை அந்த நேரத்துல மறந்துடுவோம். நம்ம ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை இருந்திருப்போம். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு விஷயத்தினால நமக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் நடந்திருக்கும். அதெல்லாம் நம்ம மறந்துருப்போம். ஆனா கஷ்டம் வரும்போது மட்டும் நான் சாமி கும்பிட்டு எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு மட்டும் தான் நினைப்போம். அதுதான் மனிதனோட இயல்பு. ஏன்னா மனிதன் எல்லாருமே பாத்தீங்கன்னா நன்றி உணர்வோட இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிரபஞ்சத்தோட நியதி. ஆனா அந்த நன்றி உணர்வு இல்லாதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோமே அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆடி அமாவாசையில இன்னும் ஒரு சிறப்பு இருக்கு. அது என்ன அப்படின்னா, அப்பர் பெருமான் பாத்தீங்கன்னா ரொம்ப தள்ளாத வயதுல சிவபெருமானை தரிசிக்கிறதுக்காக கைலாயம் போகணும்னு ஆசைப்படுறாரு. கைலாயத்துக்கு நோக்கி நடந்து போறாரு. நடந்து போகும்போது அவருடைய தள்ளாத வயது, அதனால அவர்கள் போகவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த கஷ்டத்தை போக்குறதுக்காக சிவபெருமானே ஒரு வயதான முதியவர் தோற்றத்துல நீயே இங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்க, நம்ம திருவையாறு போ, அங்கேயே உனக்கு கைலாயநாதர் காட்சி தருவார்னு சொல்றாரு. உடனே அவரும் இது சிவன் வாக்குதான் நினைச்சு திருவையாறு போறாரு. அங்க போகும்போது அவர் கண்ட காட்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஆண் ஒரு பெண்ணோட இணையா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆண் யானை ஒரு பெண் யானையோட சேர்ந்து இருக்கு, ஒரு ஆண் கோயில் பெண் கோயிலோட சேர்ந்து இருக்கு. இந்த மாதிரி காட்சிகள் அவர் பார்க்கும்போது இந்த பூலோகத்திலேயே பாத்தீங்கன்னா சிவனும் சக்தியும் எல்லாம் சேர்ந்ததுதான் பாத்தீங்கன்னா கைலாயம். அப்ப பூலோகமே பாத்தீங்கன்னா கைலாயம் தான், நம்ம எங்கெங்கயோ சிவனை போய் தேடிக்கிட்டு இருக்கமே அப்படின்னு சொல்லி அவருக்கு உணர்த்திய ஒரு நாள் தான் பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசை. இந்த மாதிரி நம்மளும் கடவுளை எங்கெங்கயோ தேடிட்டு இருக்கோம், நமக்குள்ளதான் இருக்கு அப்படின்னு நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சாமி கும்பிடுறதுங்கிறது ஒரு தனியான வேலையா தெரியாது, அது ஒரு பெரிய வேலையாகவும் தெரியாது, அது நம்மளோட கடமையா கூட தெரியாது. அது நம்மள ஒண்ணு. மூச்சு நம்ம சுவாசிக்கிறது, நம்ம உணவு சாப்பிட்றது மாதிரி சாமி கும்பிடுறதும் அப்படிங்கிறதும் ஒரு நம்மளுடைய அது ஒரு பிரபஞ்சம் நமக்கு கொடுத்த ஒரு ஆற்றல் அப்படிங்கறத நம்ம உணர ஆரம்பிப்போம். அப்படி நம்ம நினைக்கும் போது சாமி கும்பிட்டா கஷ்டம் வருது அப்படிங்கிற நம்ம நினைக்க மாட்டோம். இப்ப வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மூச்சு விடுறது கூட அவங்களுக்கு அந்த நேரத்துல கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக மூச்சு விடாம இருக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. சோ அந்த நேரத்துல ஏன் இந்த மூச்சு இப்படி இழுக்கணும், கஷ்டப்படணும், நமக்கு மூச்சு நின்று போயிடக்கூடாது நம்ம யாரும் நினைக்க மாட்டோம். அந்த மூச்சு காற்று சரியா சீரா வேலை செய்யணும்னு நினைப்போம். அந்த மாதிரிதான் கடவுள் பக்தியும். கடவுளை நம்ம கும்பிடும் போது கஷ்டம் வருது அப்படின்னா இதுல வேற ஏதாவது ஒரு நமக்கு பெரிய கஷ்டத்துல இருந்து பாதுகாக்கிறதுக்காக அதை தள்ளி விடுறதுக்காக கூட இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு நம்ம என்னைக்கு உணர்றோமோ அன்னைக்கு நமக்கு கடவுள் மேல சந்தேகமே வராது. அதே மாதிரி ஒரு சிலர் கேட்கலாம், ஏன் கோவில் இருக்கும்போது வீடே கோவில் மாதிரி மாத்துறீங்க, வீட்டுல ஏன் இவ்வளவு பூஜை செய்றீங்க அப்படின்னு கூட சில பேர் நினைக்கலாம். அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா, எனக்கு திருவண்ணாமலை போய் சிவபெருமானை பார்க்கணும்னு ஆசை இருக்கும். ஆனா இந்த கும்பல்ல நிறைய விஷயங்கள் இது ஆன்மீகம் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் வியாபாரமாவும் ஆகிப்போச்சு. அதே மாதிரி இப்ப நம்ம திருப்பதி போனோம் அப்படின்னாலும் ரொம்ப பாத்தீங்கன்னா நின்று நம்ம சாமி கும்பிட்ற மாதிரிதான் இருக்கு. நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கோவில்கள்ல திருச்செந்தூர் போனாலும் சரி, எங்க போனாலுமே சரி, சாமியை நம்ம நிம்மதியா இப்ப சமயபுரம் மாரியம்மன் கோயிலே எடுத்துக்கோங்களேன், அங்கேயே அவங்க போனா கூட ஒரு செகண்டுக்கு மேல சாமியை பார்க்க முடியல. அவ்வளவு தூரம் நின்று போயும் அங்க சாமியை பார்க்க முடியாதனால என் வீட்டுல இருக்கிற அம்பாளுக்கு, என் வீட்டுல இருக்கிற சிவனுக்கு, என் வீட்டுல இருக்கிற பாராகி அம்மனுக்கு நான் என் கையாலேயே அபிஷேகம் பண்ணி நான் எப்படி அப்பர் திருக்கையில் அழைத்த திருவையாறுல கண்டாரோ அதே மாதிரி எனக்கு அமைதியான இடத்துல நல்லபடியா திருவண்ணாமலை அண்ணாமலையார என் வீட்டுல இருந்தே நான் தரிசனம் பண்ணலாம். அதே மாதிரி வாராகி அம்மனை கும்பிடலாம். திருச்செந்தூர் முருகனுக்கு நான் என்கிட்ட இருக்கிற முருகனா திருச்செந்தூர் முருகனாவும் சிறுபாவூரி முருகனாவும் நினைச்சு நான் அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி சந்தோஷமா மன நிம்மதியோட அந்த அரை மணி நேரம் சாமி கும்பிட்டாலும் நிம்மதியா சாமி கும்பிட்டு போயிடலாம். அப்படிங்கறதுனாலதான் நான் வீட்டுல இந்த மாதிரி பூஜைகள்லாம் பண்றேன். ஏன்னா கோவிலுக்கு போகும்போது எனக்கு கிடைக்கிற நிம்மதியை விட அங்க ஏற்படுற மன உளைச்சல் தான் அதிகமா இப்பெல்லாம் இருக்கு. அதுவும் பெரிய பெரிய கோவில்களுக்கு எல்லாம் நாளும் கிளம்பி போகவே முடியல. அதனால பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன கோவில்கள், எனக்கு எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோவில், நான் அடிக்கடி போற மகாசக்தி மாரியம்மன் கோயில், நாகமணி அம்மன் கோயில், அங்க போய் பீஸ்ஃபுல்லா நான் அமைதியா சாமி கும்பிட்டு நிம்மதியை தேட போறேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா வீட்டுல நான் இவ்வளவு பூஜைகள் பண்றேன். எனக்கு சாமி கும்பிட பிடிக்கும், கோவிலுக்கு போக பிடிக்கும். ஆனா அங்க போனா எனக்கு சாமியை பார்க்க முடியல, ஒரு நல்ல தரிசனம் எனக்கு கிடைக்கல. அவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி போனாலுமே அந்த ஒரு தரிசனம் கிடைக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இது எத்தனை பேர் உணர்றீங்க அப்படின்னு சொல்லுங்க. அதே மாதிரி வீடை நான் கோவிலால மாத்தவே முடியாது, யாராலுமே மாத்த முடியாது. வீடுங்கிறது இன்பம் துன்பம் எல்லாம் கலந்ததுதான். பாசிட்டிவும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். நம்ம பூஜை பண்ற அந்த அரை மணி நேரத்தினால நான் வீடியோ எடுத்து போடுறதுனால உங்களுக்கு பூஜை வீடியோ மட்டும் வரதுனால நான் பூஜை மட்டும் தான் பண்றேன்னு நினைக்க தோணும்.
நிறைய சாமி கும்பிடணும்னு தோணும். ஆனா நான் சாமி ரூம்ல இருக்கிறது அரை மணி நேரம்னாலும் ஒரு நாள் முழுக்க ஒரு 24 மணி நேரத்துல ஒரு 20 மணி நேரமாவது இந்த சாமியை வந்து என் மனசுல வந்துட்டு ஓடிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். மனசளவில் நம்ம நினைச்சாலே போதும், பக்தி வந்து நமக்கு அந்த இறைவன்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப நீங்க சொல்லுங்க, சாமி கும்பிட்றதுனால கஷ்டம் வருதா அப்படின்னு கண்டிப்பா வந்து மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சாமி கும்பிட்டாலும் சரி கும்பிடாட்டியும் சரி நம்ம கர்மா எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லது நடக்கும். அப்படி இருந்தும் ஏன் சாமி கும்பிட்றேன் அப்படின்னா, நான் தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது பாவங்கள் பண்ணியிருந்தாலோ அதை வந்து என்னை திருத்துறதுக்கு நல்வழிப்படுத்துறதுக்கு அந்த இறைவன் வந்து எனக்கு ஒரு நல்ல புத்தியை கொடுக்கணும், நல்ல மனசை கொடுக்கணும், என்னை நல்வழிப்படுத்தணும். தொடர்ந்து கெட்ட எண்ணங்களுக்கு என் மனசை வந்து செலுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து சாமியை கும்பிட்றேன். காசு பணம் பங்களா இதெல்லாம் வேணுங்கிறதுக்காக நான் சாமி கும்பிட்றதெல்லாம் நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. இப்ப நன்றி மட்டும் சொல்றதுக்காக தான் நான் சாமி கும்பிட்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கருத்துக்களை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே ஹைப் பட்டனையும் கிளிக் பண்ணி